அனைவருக்கும் வணக்கம். இது கோல் பாகம் 17. ஃபேக்ட்ரியிலேருந்து கிளம்பின அலெக்ஸ் வீட்டுக்கு போகும்போது ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஆயிடுச்சு. அவரோட கார் சத்தம் கேட்டதும் அவரோட பொண்ணு ஷரோன் ரொம்ப மகிழ்ச்சியாக வெளியில் ஓடி வந்தாங்க. காலையில் இருந்த சோகம், சோர்வு இது எதுவும் இல்லாமல் ஷரோன் ரொம்ப உற்சாகமாக இருந்ததை பார்த்ததும் அலெக்ஸ்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பாத்தியா பாப்பா, சொன்ன மாதிரியே நான் பாட்டியை கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி செல்லமாக கண்டத்தை தட்டினார். அதுக்கு அந்த பாப்பா, நீங்கள் ரொம்ப ஸ்வீட் டேடி, உங்களுக்கு இன்னொரு குட் நியூஸ் இருக்குது, கண்டுபிடிக்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு. என்ன அப்படிங்கிற மாதிரி அலெக்ஸ் அவரோட அம்மாவை பார்த்தார். அவங்க அம்மா வெடுக்குன்னு முகத்தை திருப்பிக்கிட்டாங்க. எல்லாம் உன் பொண்ணுக்கிட்டே கேளு அப்படின்னாங்க. என்ன அப்படிங்கிற மாதிரி அலெக்ஸ் பாப்பாவை பார்த்தார். பாப்பா, அம்மா இன்னைக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்கப்பா, பாட்டி வந்திருக்கதா சொன்னேன், அப்பா என்ன வரலையா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் தேவியும் என்னையும் நினச்சிட்டே இருக்கதா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிச்சு அந்த பாப்பா. அதுக்கு நான் அம்மா கிட்ட, ஏம்மா எங்களை விட்டுட்டு போயிட்டீங்க, எங்கம்மா போயிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அம்மா, சொல்கிறேங்கண்ணே, நேரம் வரும்போது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிச்சு. இந்த நேரத்தில் அலெக்ஸோட அம்மா, சரி சரி வாங்க, நேரமாச்சு, நம்ம டின்னர் சாப்பிட்டு சீக்கிரம் தூங்கலாம் அப்படின்னாங்க. எல்லாரும் டின்னர் சாப்பிட்டுட்டு தூங்க போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்து பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது அலெக்ஸ்க்கு ஒன்றும் பெரிய சேலஞ்சாக இல்லை. நான் அம்மா இருக்கனால மோஸ்ட்லி எல்லா வேலையும் அம்மாவை பார்த்துக்கிட்டாங்க. அலெக்ஸ் ரொம்ப ரிலாக்ஸ்டாக கிளம்பி காலையில் ரொம்ப சீக்கிரமாக பிளான்ட்டுக்கு போயிட்டார். பிளான்ட்டை ஒரு விசிட் விட்டதுக்கப்புறம் அவரோட செக்ரட்டரிட்ட, ஒன்ஸ் பாப், நக்கமரா, ஸ்டான்சி எல்லாரும் வந்ததும் கான்ஃபரன்ஸ் காலுக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் முதல் ஆளாக போய் கான்ஃபரன்ஸ் காலில் உட்காந்துட்டார். அடுத்த 15 நிமிஷத்தில் ஒவ்வொருத்தராக வந்து சேர்ந்தாங்க. அதுக்கு முதல் நாள் அவங்க முகத்தில் இருந்த குழப்பமோ இல்லை பட்டும் படாமல் இருந்த அந்த பார்வையோ இப்போ இல்லை. ஏன்னா அவங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி. முதல் நாள் ஈவினிங் டிபெண்டபிள் ஈவெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃப்ளக்சுவேஷன்ஸ் கற்றுக் கொடுத்த பாடம் எவ்வளவு சீரியஸானது அப்படிங்கிறத அவங்க முகத்திலே காமிச்சது. பாப் தான் முதல்ல பேச ஆரம்பித்தார். பாஸ், நேற்று நீங்கள் சொன்னபடியே 100 அசம்பிளி அனுப்பிச்சாச்சு. ஐ ஹோப் ஹில்டன் ஸ்மித் எதுவும் பெரிய ப்ராப்ளம் பண்ணியிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன் அப்படின்னார். அதுக்கு அலெக்ஸ், இல்லை பாப், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வி ஆர் ஏபிள் டு மேனேஜ் இட் அப்படின்னார். இப்போது ஸ்டான்சி பேச ஆரம்பித்தாங்க. அலெக்ஸ், எனக்கு ஒரு சந்தேகம், பீட்டர் ஆட்கள் ஒரு பக்கம், ரோபோக்கள் ஒரு பக்கம், இப்படி ரெண்டும் தனித்தனியாக வேலை செஞ்சது. சப்போஸ் ரெண்டும் ஒன்றா வேலை செஞ்சதா, மீனிங் மேபி ஒரு பார்ட் ஆஃப் த ஒர்க் ஹியூமனும் இன்னொரு பார்ட் ரோபோ அகெயின் ஹியூமன், அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருந்தா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அலெக்ஸ் சிரிச்சிட்டே, நிச்சயமாக அந்த வேலையிலையும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃப்ளக்சுவேஷன் இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னார். இப்போது நாக்குமாரா பேச ஆரம்பித்தார். அலெக்ஸ், இப்படி டிபெண்டபிள் ஈவெண்ட்ஸ்க்கு நடுவில் இவ்வளோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃப்ளக்சுவேஷன் இருக்குது அப்படின்னா நம்ம பிளான்ட்டில் ஆயிரக்கணக்கான வேலை இருக்குது. இதெல்லாம் எப்படி நம்ம பார்த்து எப்படி இதை சரி பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னார். உடனே ஸ்டான்சி, எனக்கு ஒரு ஐடியா தோணுது, நம்மக்கிட்ட இருக்க கம்ப்யூட்டரில் எல்லாத்தையும் ப்ரோக்ராம் பண்ணிடலாம். அதாவது எந்த வேலை எப்போ ஸ்டார்ட் ஆகணும், எப்போ முடியணும், அதுக்கு அடுத்த வேலை எப்போ ஸ்டார்ட் ஆகணும், ஒரு ஒர்க்குக்கும் அடுத்த ஒர்க்குக்கும் நடுவில் எவ்வளோ கேப் இருக்கணும், இப்படி எல்லாத்தையும் ப்ரோக்ராம் பண்ணிட்டா வேலை ஈஸி ஆகிடும்ல அப்படின்னாங்க. அதுக்கு அலெக்ஸ், இல்லை ஸ்டான்சி, நம்ம ப்ராப்ளம் வெறும் கம்ப்யூட்டரால் மட்டும் தீராது. ஒரு ப்ராவர்ப் இருக்குது, அ ஃபூல் வித் டூல் இஸ் ஸ்டில் அ ஃபூல் அப்படின்னு. அதே போல தான் நம்மக்கிட்ட கம்ப்யூட்டரை மட்டும் வச்சுக்கிட்டு இப்போ இருக்கிற ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாது. நிச்சயமாக ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃப்ளக்சுவேஷனை கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணுறது மட்டும்தான் ஒரே தீர்வாக இருக்க முடியும் அப்படின்னார். அதுக்கு பாஸ், வேணா நம்ம இன்னொன்று பண்ணலாமே, ஒவ்வொரு வேலைக்கும் இருக்கிற நேரத்தை விட இன்னும் கொஞ்சம் அதிக நேரம் அலோகேட் பண்ணிவிட்டு அதுபடி பிளான் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னார். இங்கே ஒரு சின்ன இன்டர்பிரிட்டேஷன். பாப் என்ன சொன்னார்னா, இப்போ ஒரு வேலை முடிகிறதுக்கு 5 மினிட்ஸ் ஆகுது அப்படின்னா ஏன் 5 மினிட்ஸ்ன்னு கால்குலேட் பண்ணணும், 7 மினிட்ஸ் வச்சுக்கலாமே அப்படின்னு கேட்டார். இதை ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டேர்மில் பஃபர் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு அலெக்ஸ் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஸ்டான்சி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை பாப், அது சரியாக வராது. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு வேலைக்கான பஃபரையும் நம்ம ஆட் பண்ணிட்டே போனோன்னா ஒட்டுமொத்தமாக பஃபர் ரொம்ப அதிகமாகிடும், ஒரு ஆர்டர் முடிக்க வேண்டிய நேரம் ரொம்ப ரொம்ப அதிகமாகிடும். அதனால் பிளான்ட்டில் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இன்வென்ட்ரி ரொம்ப ரொம்ப அதிகமாகிடும் அப்படின்னாங்க. இதை கேட்டதும் அலெக்ஸ், எக்ஸலண்ட், ரொம்ப கரெக்டாக சொன்ன ஸ்டான்சி. ஸோ பிரச்சனைக்கான தீர்வு அது இல்லை. பை த வே,
நமக்கு பிரச்சனை என்னன்றது தெரிஞ்சிருச்சு. மீனிங் எந்த ஊர் போய் சேரணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஆனால் எப்படி போய் சேர போகிறோம் அப்படிங்கிறதா ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. நம்ம இப்போ கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிக்க வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே விட்டத்தை பார்க்க ஆரம்பித்தார். இன்ஃபேக்ட் அந்த கான்ஃபரன்ஸ் ரூமில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே யோசிக்க ஆரம்பித்தாங்க. ஒரு சில நிமிஷங்களுக்கு பிறகு அலெக்ஸ், எனக்கு எதுவும் தோணலை, ப்ராபப்ளி நம்ம ஜோனாவை கூப்பிட வேண்டிய நேரம் நினைக்கிறேன் அப்படின்னார். உடனே செக்ரட்டரியை கூப்பிட்டு ஜோனாவை கனெக்ட் பண்ண சொன்னார். செக்ரட்டரி ஜோனாவை கனெக்ட் பண்ணாங்க. அது கான்ஃபரன்ஸ் ரூம் அப்படிங்கிறனால ஸ்பீக்கர் ஃபோன் ஆன் பண்ணிவிட்டு அலெக்ஸ் அண்ட் டீம் ஆர்வத்தோட ஜோனா என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க. எடுத்துடுப்பிலேயே ஜோனா, ஹலோ மிஸ்டர் அலெக்ஸ், ஐ நோ யூ ஆர் வெரி இன்டெலிஜென்ட். முன்ன இருந்ததை விட இப்போ ஃபேக்ட்ரியில் நிலைமை பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன், கரெக்டா அப்படின்னார். இதை கேட்டதும் அலெக்ஸ்க்கு ரைட், இவர் ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்கு வந்துட்டார், அவரோட நேரத்தை வீணாக்கக்கூடாது அப்படிங்கிறனால ரொம்ப சுருக்கமாக அவர் போன ஸ்கவுட் ஈவெண்ட், அங்கே இருந்த குண்டு பையன் ஹர்பி, ப்ளஸ் எப்படி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃப்ளக்சுவேஷன் அண்ட் டிபெண்டபிள் ஈவெண்ட்ஸை லிங்க் பண்ணார், அதை எப்படி ஃபேக்டரியில் டெப்ளாய் பண்ணார், நேத்திக்கு என்னாச்சு அப்படிங்கிறத ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னார். அதை கேட்டதும் ஜோனா, வெரி குட் ரகு, எக்ஸலண்ட், இப்போது நான் என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னார். அதுக்கு அலெக்ஸ், மிஸ் ஜோனா, எப்படி ஒரு குறிப்பிட்ட வேலையை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருது அப்படிங்கிறத பற்றி எங்களுக்கு ஒரு நல்ல ப்ராக்டிக்கல் லெசன் இது கிடைச்சிது. ஆனால் இந்த பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வேலைகள் இருக்குது, இது எப்படி எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வருதுன்னு புரியல அப்படின்னு சொன்னார். அதுக்கு ஜோனா ஒரு சின்ன சிரிப்போட, வெல், அதுக்கும் ஏதோ ஒரு யோசனை வச்சுருப்பீங்களே அப்படின்னார். அதுக்கு எடுத்த அலெக்ஸ், இல்லை மிஸ்டர் ஜோனா, உண்மையிலே எங்களுக்கு புரியல, இன்ஃபேக்ட் நாங்கள் ரொம்ப யோசித்தோம், ஆனால் எங்களுக்கு எந்த வழியும் தட்டுப்படலை அப்படின்னார். அதுக்கு ஜோனா, வெல், இப்போதைக்கு ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் கொடுக்குறேன். உங்கள் பிளான்ட்டில் இருக்கிற வேலையை ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. ஒன்று பாட்டில் நெக் ரிசோர்ஸ், இன்னொன்று நான் பாட்டில் நெக் ரிசோர்ஸ் அப்படின்னார். அந்த கான்ஃபரன்ஸ் ரூமில் இருக்கிற எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க. இந்த அமைதியை கேட்டதும் ஜோனா தொடர்ந்து பேசினார். எந்த வேலையெல்லாம் தங்கு தடை இல்லாமல் அடுத்தடுத்து தானாக நடக்குதோ அதெல்லாம் நான் பாட்டில் நெக் ரிசோர்ஸ். பட் அதே நேரத்தில் எந்தெந்த வேலையெல்லாம் ஸ்ட்ரக் ஆகி அல்லது ப்ராப்ளமேட்டிக்காக போகுதோ அதெல்லாம் பாட்டில் நெக் ரிசோர்ஸ். இதுதான் ஈஸியஸ்ட் வே அப்படின்னு சொன்னார் ஜோனா. ஸ்பீக்கர் ஃபோனில் இருந்தனால அவர் பேசுறதே எல்லாரும் ரொம்ப கவனமாக கேட்டுட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் ஸ்டான்சி அவர் பேசுறதை நோட்ஸ் கூட எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போது அலெக்ஸ் ஒரு கேள்வி கேட்டார். மிஸ்டர் ஜோனா, இந்த பாட்டில் நெக் நான் பாட்டில் நெக் ரிசோர்ஸ் எதுக்காக நீங்கள் கால்குலேட் பண்ண சொல்கிறீங்கன்னா, ஒர்க் ஸ்மூத்தாக போகிறதுக்காக, ஸோ தட் எங்களோட மார்க்கெட் டிமாண்டும் பிளான்ட்டோட ப்ரொடக்ஷன் கேப்பபிலிட்டியும் பேலன்ஸ்டாக இருக்கணும், அதுக்காக தானே அப்படின்னார். அதை கேட்டது ஜோனா, டிமாண்ட், அதாவது உங்களுக்கு அடுத்தடுத்து ஓடுற ஆர்டருக்கு தகுந்த மாதிரி உங்கள் வேலையை நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா தான் உங்களோட ஃப்ளோ ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும். அதனால தான் பாட்டில் நெக் ரிசோர்ஸஸ் தனியாகவும் நான் பாட்டில் நெக் ரிசோர்ஸ் தனியாகவும் பிரித்து வைக்க சொன்னேன். இது ஒன் ஆஃப் த கோல்டன் ரூல் அப்படின்னு சொன்னார். இதுக்கு உடனே ஸ்டான்சி, மிஸ்டர் ஜோனா, நான் ஸ்டான்சி பேசுகிறேன், நீங்கள் சொன்னது எனக்கு புரிஞ்ச மாதிரி இருக்குது, புரியாத மாதிரி இருக்குது, எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ தான் ஜோனாவுக்கு புரிஞ்சுது உங்கள் எல்லாம் கான்ஃபரன்ஸ் ரூமில் இருக்காங்க, அலெக்ஸ் மட்டும் இல்லை, இன்னும் சில பேர் அவர் கூட இருக்காங்க அப்படின்னு. ஜோனா தொடர்ந்து பேச ஆரம்பித்தார். வெல் ஸ்டான்சி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் பிளான்ட்டோட ஆக்சுவல் கேப்பபிலிட்டியை டிசைட் பண்ணுறது பாட்டில் நெக் ரிசோர்ஸா இல்லை நான் பாட்டில் நெக் ரிசோர்ஸா அப்படின்னார். அதுக்கு உடனே ஸ்டான்சி, சார் இதில் என்ன சந்தேகம், எல்லா வேலையும் ஸ்மூத்தாக போகுது அப்படின்னா ஆப்வியஸ்லி நான் பாட்டில் நெக் ரிசோர்ஸ் ஒரு ப்ராப்ளமே இல்லை, பாட்டில் நெக் ரிசோர்ஸ் தான் ப்ராப்ளம் இல்லையா அப்படின்னாங்க. இது கேட்டது ஜோனா, எக்ஸலண்ட் எக்ஸலண்ட், விஷயமே அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள், ரகோவோட ஸ்கவுட் டூர் எடுத்துப்போம். வேகமாக நடக்கிற பசங்க நிறைய பேர் இருந்தாங்க, அவங்க எல்லாம் நான் பாட்டில் நெக் ரிசோர்ஸ், ஏன்னா அவங்களால எந்த பிரச்சனையும் இல்லை. பட் பாட்டில் நெக் ரிசோர்ஸ்னால் அது ஹர்பி தான், ஏன்னா ஹர்பி கடைசியாக டெஸ்டினேஷனை ரீச் பண்ணாதான் ஆஸ் அ டீம் எல்லாரும் அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ணாங்க. அதே கதை தான் உங்களோட ஃபேக்ட்ரிலையும். நான் பாட்டில் நெக் ரிசோர்ஸ் அது எந்த மெஷினாக வேணா இருக்கலாம், அது அதோட ஒர்க்கை முடித்தா மட்டும்தான் ஆக்சுவலாக எல்லா ஒர்க்கும் முடிஞ்ச மாதிரி இட் இஸ் ரெடி டு ஷிப் இல்லையா? அப்படின்னா நீங்கள் சால்வ் பண்ண வேண்டிய ப்ராப்ளம் நான் பாட்டில் நெக் ரிசோர்ஸில் இல்லை, பாட்டில் நெக் ரிசோர்ஸில் தான். எப்போ அந்த பாட்டில் நெக் ரிசோர்ஸ் நான் பாட்டில் நெக் ரிசோர்ஸாக ஆகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் பிளான் பண்ணி நடக்கும் இல்லையா அப்படின்னாரு. இப்போ பாப், அப்போது நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா
எது ரொம்ப பெரிய பாட்டில் நெக்காக இருக்கோ அதை முதல்லையும், அதுக்கு அடுத்த பாட்டில் நெக் அடுத்ததும், அதுக்கு அடுத்த பாட்டில் நெக்காக இருக்கிறது அடுத்ததும், அப்படி ஒவ்வொன்றா சால்வ் பண்ணிட்டு வந்தால் எல்லாம் சரியாயிடும். மீனிங் டிமாண்டுக்கு தகுந்தபடி எங்களோட ப்ரொடக்ஷன் கேப்பபிலிட்டியை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் இல்லையா அப்படின்னு கேட்டார் பாப். இதை கேட்டதும் ஜோனா, வாவ், இது யாரு, குரல் புதுசாக இருக்கு, நான் உங்கள் குரலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன் அப்படின்னார். அதுக்கு பாப் டோனவன், மிஸ்டர் ஜோனா, என் பேர் பாப், ஐ ஆம் ஆல்சோ பார்ட் ஆஃப் பீட்டர்ஸ் டீம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு ஜோனா, வெரி குட் வெரி குட், ரைட் மிஸ்டர் பாப், நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்ட். ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ரொம்ப பெரிய பாட்டில் நெக்கை சரி பண்ணதுக்கப்புறம் அடுத்த பாட்டில் நெக் வரும்போது இதுக்கு முன்னாடி போட்ட கணக்கெலாம் கொஞ்சம் மாறி இருக்கும். ஸோ யூ நீட் டு பி கேர்ஃபுல் அப்படின்னார். அதை கேட்டது அலெக்ஸ், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியல ஜோனா அப்படின்னார். அதுக்கு ஜோனா, ஓ ஐ எம் சாரி அலெக்ஸ், நம்ம ஏற்கனவே ரொம்ப நேரம் பேசிட்டோம், எனக்கு அடுத்த அப்பாயின்மெண்ட் ரெடியாக இருக்குது. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் ப்ராக்டிக்கலாக நான் சொன்னதை டெப்ளாய் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கே என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் ஃபார் ஷூர் உங்கள் பிளான்ட்டில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு நிறைய கேள்விகளும் இருக்கும். அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம மறுபடியும் பேசலாம், என்ன சொல்கிறீங்க அப்படின்னார். அலெக்ஸும் ஜோனாவோட பிஸி அப்பாயின்மெண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு, ஷூர் மிஸ்டர் ஜோனா, நாங்கள் முடிச்சுட்டு உங்களை திரும்ப கூப்பிட்றோம், பாய் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங் அப்படின்னாரு. அதுக்கு ஜோனா, வெல் யூ ஆர் அ கிரேட் டீம், யூ கேன் அச்சீவ் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டார். இப்போது கான்ஃபரன்ஸ் ரூம் வந்தவங்கலாம் அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்க. அதுக்கு அலெக்ஸ், இப்போ நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோன்னா, முதல்ல மார்க்கெட் டிமாண்ட் என்ன, நம்ம பிளான்ட்டோட இன்ஸ்டால்டு ப்ரொடக்ஷன் கேப்பபிலிட்டி இன்க்ளூடிங் இந்த ரோபோக்களோட கேப்பபிலிட்டி, அகெயின் இன்ஸ்டால்டு கேப்பபிலிட்டி, இதை பற்றிய ஃபுல் டீட்டெயிலோட நம்ம அடுத்த மீட்டிங்கில் சந்திக்கலாம் அப்படின்னு சொன்னார். இங்கே ஒரு சின்ன இன்டர்பிரிட்டேஷன், இன்ஸ்டால் கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது அந்த மெஷினால் அல்லது அந்த பிளான்ட்டால் தியரட்டிக்கலாக என்ன அவுட்புட் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இன்ஸ்டால்டு கேப்பபிலிட்டி. பட் ஆக்சுவல் கேப்பபிலிட்டிங்கிறது நிச்சயமாக வேரி ஆகும். அதுதான் இப்போ அலெக்ஸோட பிளான்ட்லேயும் நடந்துட்டுருக்கு. அடுத்து அலெக்ஸ் ஒரு கேள்வி கேட்டார். ரைட், இப்போ நான் கேட்ட டேட்டாலாம் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னார். நாக்குமுறா, எவ்வளோ நேரம்னு கேட்காதீங்க, எவ்வளோ நாள்னு கேளுங்க, எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் 1 or 2 days ஆகும் அப்படின்னார். அதுக்கு அலெக்ஸ், ரைட், ஸோ இன்னும் 2 நாளில் நம்ம மீட் பண்ணுறோம் வித் ஆல் த டேட்டா, ரைட் அப்படின்னார். எல்லோரும் உற்சாகம் தெரிக்க ஒரு புன்னகையோட அந்த கான்ஃபரன்ஸ் ரூம்லேருந்து வெளியில் போனாங்க.